அந்த மேனகா அவளும் இருக்க மாட்டா, இந்த சின்ன பொண்ணையும் நிம்மதியா வாழ விட மாட்டா. என்ன செய்ய கமலா, நாம நினைச்சதெல்லாம் நடக்கவா செய்யுது? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கு. சின்ன பொண்ண பாரு, இவ்வளவு நேரமா நம்ம கிட்ட அவ மாமியாரும் அவளும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணாவோ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப அவ நிலைமையே தலைகீழா மாறி போயிட்ட. ஆமாக்கா, நானும் மாமியார் நல்ல சப்போர்ட் பண்ணுதாவோ, மாமியார் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாவோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னா அவ மாமியார் சின்ன பொண்ணு வந்து எப்படியெல்லாம் ஏசிட்டு போறா பத்தியாக்கா. அதுவும் இடையில மேனகார் ஒருத்தி கிடக்கா பத்தியாக்கா. அவதான்க்கா எல்லாத்துக்குமே காரணம். மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சா கூட இவ இருக்க விட மாட்டாள்ல. ஆமா, அவ வேலையே காட்டுதுன்னு செய்வா. சின்ன பொண்ணுதான் அதை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா நடந்துக்கிடணும். என்னத்தக்கா போட்டு பக்குவமா நடந்துக்கிட? இந்த மேனகாவை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு எரிச்சலா வருது, எவ்வளவு கோபம் வருது தெரியுமாக்கா? ஆமா கமலா, இந்த மேனகாவை பார்த்தாதான் எனக்கும் தான் எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? எனக்கும் இவ்வளவு மாதிரி ஒரு சம்மந்திகாரி இருந்திருந்தான்னு வச்சுக்க, நான் சின்ன பொண்ணு மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டேன். இந்த வீட்டுல வந்து இருந்திருந்தான்னு வச்சுக்க, ரெண்டே நல்லா அவ செவிட்ட பேத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன். இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாதபடி. இவெல்லாம் திருந்தப்பட்ட கேஸே கிடையாதுக்கா. இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டா. சின்ன பொண்ணுதான் பாவம், மனசு தங்கடத்தோட போற. நாம எப்படிலாம் நினைச்சவங்க வேற மாதிரிலாம் நடக்குன்னு. சரிக்கா, என்ன செய்ய, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சின்ன பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம். சரி கமலா, வா நம்மளும் வீட்டுக்கு போவோம். வீட்லயும் நிறைய வேலை கிடக்கல. சரிக்கா, வாங்க போவோம். நான் போட்டு தந்த ஐடியா எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுல வலிக்கு விழுந்ததுல ஆள் மட்டும் மாறி போயிட்டு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆள் மாறினாலும் மாமியார் மருமகளும் இடம் மாறிட்டவல்ல. உனக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு உங்க அம்மா கிட்ட உன் மைனிகரியை பத்தி நல்ல இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுக்க வேண்டியதானே? போங்கக்கா, நீங்க வேற. எங்க மாமியார் எங்க வீட்டுல தங்கி இருந்தா கூட 2-3 வேலையாவது என் கூட செஞ்சிருப்பாவோ. ஆனா எங்க அம்மா என் கூட இருந்துகிட்டு என்ன போட்டு என்னாகான பாடா படுத்தி எடுத்துட்டாவோ தெரியுமா? எங்க மாமியார் வீட்டுல கூட எங்க மாமியார் என்ன இவ்வளவு வேலை வாங்கினது கிடையாதுக்கா. ஆனா எங்க அம்மா எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு என்னாகான வேலை வாங்கினவோ தெரியுமா? அவ்வளவு வீட்டு வேலை 2-3 நாள் செஞ்சதுல என் குறுக்கெலும்பே 2 நாள் லேசா வளைஞ்சு போயாக்கும் கிடந்துச்சு தெரியுமாக்கா? அப்புறம் குறுக்கெலும்பை யார் நிமித்துனா? போங்கக்கா, உங்களுக்கு எல்லாத்துலயுமே காமெடி தான். மேனிச்செல்லாம் அப்பா நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கா. ஆமா, இப்ப எப்படி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கா? நீங்க எனக்கு ஐடியா போட்டு கொடுத்தீங்களாக்கா, அது எனக்கு சரியா வரல பத்தியலா, அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிட்டுல. அதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அத சரி பண்ணதுக்கு தான் இப்ப எங்க அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னது, நான் கொடுத்த ஐடியாவை சரி பண்ணதுக்கு இங்க வந்திருக்கியா? ஆமா, நான் எங்க மைனிகாரியை மாட்டி விடலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க மைனிகாரி எங்க அம்மாவை என்கிட்ட தள்ளிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இங்க வந்து நிம்மதியெல்லாம் இருக்காவோ. அதான் என் மைனிகாரியை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன்க்கா. என்னமோ நான் போட்டு கொடுத்த திட்டம் ஃபெயில் ஆயிட்டுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னக்கா, நீங்களும் கஷ்டப்பட்டீங்களா? ஆமா, நாம 2 பேரும் போட்ட திட்டத்தை உன் மைனிகாரி ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கா தெரியுமா? என்னக்கா சொல்லுதியே? ஆமா, அதெல்லாம் கேட்டுவிட்டு இங்க வீட்டுக்கு வந்து என்ன பத்தி என்ன பாடாப்படுத்தி எடுத்து விட்டா தெரியுமா? தெருவுல நடந்து போக விட்டாளா? உன் வீட்ல இருந்து வந்த உடனே வாரில எடுத்துட்டு வந்து என்ன தெருவா அடி அடின்னு அடிச்சு போட்டு விரட்டி எடுத்துட்டா தெரியுமா? என்னக்கா சொல்லுதியே? என் மைனிகாரி கிட்ட நீங்க அடி வாங்குனேளா? நீயாவது உன் மைனிகாரிட்ட கையால அடி வாங்கியிருப்ப. ஆனா நான் உன் மைனிகாரிட்ட வாரியால அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதுல அடி வாங்கும்போது என் மாமியாரும் என் மாப்பிள்ளையும் என்ன காப்பாத்துவோன்னு நினைச்சுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்ட தெரியுமா? அப்போ அவ 2 பேரும் இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு எங்க 2 பேராலையும் இவள அடி அடின்னு அடிக்க முடியலமோ. சின்ன பொண்ணு, நீதான் எங்களுக்கு உதவி பண்ணணும், எங்களுக்காக ஒரு 4 அடி சேர்த்து கொடுமான்னு வேற சொன்னாவோ. ஐயோ ஐயா, ரொம்ப சிரிக்காத என்ன?
என் மாமியாரு ஏன் சின்ன பொண்ணு என்னால அந்த 4 முடிய அடிக்கவும் முடியல மிதிக்கவும் முடியல. என் சார்புல அவளுக்கு 2 மிதியையும் 2 அடியையும் போடு, என் சொத்துல உனக்கு பாதி பங்கு எழுதி தரேன்னு வர சொன்னாவோ. ஏக்கா என்னக்கா சொல்லுதியா? சொத்துல பாதி பங்கு எழுதி தருவாங்களா? ஆமா, என் மாமியார் கிழக்கு சின்ன பொண்ணு கிட்ட அப்படித்தானே சொன்னா. அதை கேட்டுட்டு இந்த சின்ன பொண்ணு மிதிச்சா பாரு 2 மிதி. ஏய்யா 2 மிதியும் போட்டு 2 அடியும் எனக்கு போட்டு ஓட்டு மேலேயே தூக்கி வீசிட்டு போயிட்டா தெரியுமா? அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டுல நான் கருவாடு கணக்கு காஞ்சிட்டு கிடந்தேன். மேடம் எங்க என்ன இழுத்துட்டு போறா? ஏக்கா ஏக்கா வாங்கக்கா சீக்கிரம். எங்க என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. ஏக்கா ஏக்கா உங்க மாமியார பார்க்க போவோம் வாங்கக்கா. என்னது எங்க மாமியார் கிழவிய பார்க்க போணுமா? ஆமாக்கா, எங்க மைனிகாரிக்கு எப்படியும் பாதி சொத்தை எழுதி கொடுத்துருப்பாவோ. உங்க மாமியார் முன்னாடி வச்சு நானும் உங்களுக்கு 2 அடியும் 2 மிதியும் தாரேங்கா. மீதி பாதி சொத்தை என் பேர்ல எழுதி தருவாவல்ல. அடி பாவிகளா, அப்படின்னா ஆளாளுக்கு என்ன அடிக்கணும் மிதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏக்கா வாங்கக்கா சீக்கிரமா போவோம். இல்லன்னு வச்சுக்கோங்க மீதி பாதி சொத்தை வேற யாருக்காவது எழுதி கொடுத்துட போறாவோ. உங்களுக்கு தான் உங்க மாமியார் சொத்தே எழுதி தர மாட்டாவல்லக்கா. எனக்கு எழுதி தந்தாலாவது அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தருவோம்ல. அடி பாவிகளா, ஆளாளுக்கு என்ன பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏக்கா வாங்கக்கா போவோம். திமிரு பிடிச்சவள, இவளுக்கு நான் நிறைய பிளான் பண்ணி கொடுத்தா கடைசில இவளே எனக்கு ஆப்பு வச்சிருவா போலுது. கேட்டாடி இவன் மைனிகாரிட்ட அடி வாங்கியே எனக்கு பாதி ஜீவன் போச்சு. இருக்கப்பட்ட கொஞ்ச நஞ்ச ஜீவனையாவது நான் காப்பாத்திக்கிடணும். ஏக்கா ஏக்கா எங்க ஓடுதே நில்லுங்க. கேட்டாடி கடைசில மைனியும் சம்மந்திகாரியும் சேர்ந்து நம்மள இல்லாம ஆக்கிரவ போலுது. ஏக்கா நில்லுங்க, மீதி சொத்துல வரக்கூடிய 2 தென்னம்பிள்ளைய உங்களுக்கு எழுதி தாரேன். நில்லுங்கக்கா. சே நல்ல ஆஃபரை மிஸ் பண்ணிட்டோமே. சரி கீதாக்கா என்ன இந்த ஊரை விட்டா ஓடி போயிட போறாவோ? எப்படி இங்க தானே இருப்பாவோ? நம்ம மாமியார் வீட்டுக்கு போகும்போது கீதாக்கா மாமியார் கிட்ட பாதி சொத்தை எழுதி வாங்கிட்டு தான் போறோம். இனி நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்ல நம்ம கதையை பாப்போம். மருமகளா சொல்லுங்க தே. என்ன மருமகளா என்னாச்சு? எதுக்கு இப்படி வாடின முகத்தோட இருக்கா? இது நீங்க இங்க இருந்து போகும்போது என்கிட்ட எவ்வளவு பாசமா பேசுனிய. ஆனா இப்ப உங்க மக வீட்டுல இருந்து திரும்பி வந்திருக்கேன்ல, இப்ப என்ன கோவமா என்கிட்ட பேசுனியதே எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. மருமகளா இதெல்லாம் நீ நம்பிட்டியா? வருத்தப்படாத மருமகளா. என்னதே சொல்லுதியே? முதல்ல அழுகையை நிப்பாட்டு. என்னன்னு நான் உன்கிட்ட சொல்லுதேன். சரி தே. இங்க என்ன மாமியார் மருமகளும் பேச்சு நடக்கு? அதுவும் எங்க அம்மா சிரிச்ச முகத்தோட இருக்காவோ? இருக்கப்படாத. எம்மா ஆஹா வந்துட்டாளா? எங்கடி போன இவ்வளவு நேரம்? ஏன் கூட தான வந்துகிட்டு இருந்த? எம்மா தெருவுல ஒரு அக்கா தெரிஞ்ச அக்கா வந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் நின்னு பாடி பேசிட்டு வரேன். தெரிஞ்சவங்க ஏத்தாப்ல வரும்போது பேசாம வர முடியுமாமா? கொஞ்சம் தள்ளி உட்காரு, நானும் உட்காரட்டே. என்ன பாத்துக்கிட்டே நிக்க? என் மவள நானும் வந்திருக்கோம்ல, போய் 2 காபி சூடா போட்டு கொண்டுட்டு வா. சரிங்க தே. அதான் நான் பார்த்தேன். எங்க அம்மா கோவத்துல மூஞ்சி சுருக்கிக்கிட்டு தான் இருந்திருக்காவோ. நான் சரியா கவனிக்காம எங்க அம்மா சிரிச்ச முகத்தோட இருக்காவளேன்னு நினைச்சிட்டேன். எடி பரவாயில்லையா மருமவா, நான் இல்லாட்டாலும் வீட்டெல்லாம் எவ்வளவு சுத்தமா தொடச்சி எடுத்து வச்சிருக்கா பாத்தியா? நல்லா சொல்லுவப்போ. வந்த உடனே மருமகளை பெருமையா பீத்திக்கிட்டு இருக்கியா? மேல செவத்துல பாரு என்னாகான ஒற்றையா இருக்கு. மருமவ அப்படியே வீட்டை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. ஒற்றையெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்ல அளவோல ஒற்றை அடிச்சு தான் வச்சிருக்கா. இவ எதுக்கு இப்படி சொல்லுதா? யாவட்டி இப்படி சொல்லுதா? ஒற்றையெல்லாம் நல்லா அடிச்சு கிளீனா தானே வச்சிருக்கா. போமா, உனக்கு 60 வயசுக்கு மேல ஆகுது. உனக்கு சரியா கண்ணு தெரியலையா இருக்கும். அங்க செவத்துக்கு மேல எல்லாம் நிறைய ஒற்றையா தான் இருக்கு. என்னது 60 வயசுக்கு மேல எனக்கு கண்ணு சரியா தெரியலையா? என் மவளை பத்தி எனக்கு தெரியாதா? மைனிக்கு 2 காப்பியை போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? எங்க மாமியாக்காரிக்கு என்னதான் ஆயிட்டு? திடீர்னு அப்படியே முகத்தையே மாத்திக்கிட்டு இருக்காவோ. மகாக்காரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மருமவளே அழாத கண்ணீரத்தோட அப்படின்னு சிரிச்சு பேசினாவோ. மகா வீட்டுக்குள்ள வந்த உடனே முகத்தையே அப்படியே மாத்திட்டாவல. எங்க அத்தை என்கிட்ட என்னெல்லாமோ சொன்னாவோ, என் மகளை எப்படியாவது திருத்திடுவேன், அவளை சரி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப என்னடானா நல்லவங்களா போன என் மாமியாரு அப்படியே உள்டாவா மாறி போயெல்லாம் வந்திருக்காவோ. ஆனா இடையில சிரிச்சியும் பேசினாவோ. என்னன்னு தெரியலையே, என்ன கதைன்னு எனக்கு புரியலையே. நமக்கே ஒரே குழப்பமா இருக்குமா. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. வர வர மாமியார் என்ன நினைக்கவோ ஏது நினைக்கவோனே ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இந்த சம்மந்திகாரி என்னடா அவ அதுக்கு மேல வர வர இவர் 2 பேர் தொல்லையும் என்னால தாங்கவே முடியலம்மா. பேசாம காப்பிக்கு பதிலா 2 பேருக்கும் பாயாசத்தை போட்டுருவோமா? யோசிப்போம். வெளியே என்ன மரகதக்கா குரல் கேட்ட மாதிரி இருக்கு. 2 காப்பியை போடுறதுக்கு மைனிகாரிக்கு 1/2 மணி நேரமா அப்படின்னு என் சம்மந்திகாரி வர என் மாமியாருக்கு அதுல சங்கூதிக்கிட்டு இருப்பா. போவோம். இந்த கிறுக்கி என்னைக்குதான் திருந்துவாளோ. சின்ன பொண்ணே, ஏக்கா நீங்களா? வாங்க வாங்க. மரகதம், என் மவளுக்கு அவ அண்ணனை ஒரு வாரமா பார்க்கல பத்தியா? அதான் ஒரே மனசுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்த பத்துக்க. அதான் அண்ணனை ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருக்கா. அதான் நானும் கூடவே வந்த பத்துக்க. அண்ணன் மேல அம்புட்டு பாசம். ஏய் அப்பா,
அப்படியாமே எனக்கா? சரி சரி, அண்ணன் நல்ல பாசமான அண்ணன்ல பார்க்க வேண்டியதானே. அண்ணன் மேல தங்கச்சிக்காரிக்கு அம்புட்டு பாசமா? ஏ அப்பா, ஒரு வாரம் பாக்கலையா, அதனாலலாம் பார்க்க வந்திருக்காளாம். வீட்டுக்கு வந்து அண்ணனுக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டா. அண்ணன் மேல பாசமா, அவ்வளவு பொய். அண்ணனும் மைனியும் வீட்டுல நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே வந்திருப்பா. இவளை பத்தி எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? அப்படியே பாசமா அண்ணன் மேல. அண்ணன் மேல அவ்வளவு பாசமா இருந்திருந்தான்னா அவ வீட்டுக்கு வர சொல்லி பார்க்க வேண்டியதானே. இங்க என்னத்துக்கு வாரா? அவளுக்கு அண்ணன் மேல பாசம் இல்ல. மைனிக்காரி நான் நிம்மதியா இருந்துட கூடாதுல்ல, அதுக்கு தான் வந்திருக்கா. தீமுறு பிடிச்சவா. எம்மா பாத்தியாமா? என்ன தட்டி மரகதந்தன வந்திருக்கா? அவளை பார்த்தோம்ல, பேசணும்ல. நீ வேற மரகதக்கா கையில வச்சிருக்க கிண்ணத்தை பாத்தியாமா? ஆமாடி, கிண்ணம் நல்ல அளவோல இருக்குல்ல. எம்மா உன்கிட்ட கிண்ணம் அழகா இருக்கா இல்லையான்னு கேட்டேன். பின்ன என்ன தட்டி சொல்ல வர? சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. எம்மா நீங்க வீட்டுல இல்ல இல்ல, அந்த தைரியத்துலதான் உன் மருமவ மரகதக்காவுக்கு கிண்ணம் கிண்ணமா மிளகா தூள், மல்லி தூள், அப்படி இப்படின்னு எல்லா மளிகை சாமானையும் கொடுத்து அனுப்புவான்னு நினைக்கேன். அடி பாவி, என்னமெல்லாம் சொல்லுதா? மரகதா அப்படியெல்லாம் வாங்கிட்டு போற ஆள் கிடையாதுடி. அது நீ வீட்டுல இருக்கப்பட்ட நேரத்துல. நீ வீட்டுல இப்ப இல்ல இல்ல, அதான் வீட்டுக்கு வீடா ஒவ்வொன்னா கடத்திக்கிட்டு இருக்காவோ. கையில பாத்தியம்மா எவ்வளவு பெரிய கிண்ணம் வச்சிருக்காவோன்னு. கிண்ணம் நிறைய துவரம் பருப்பு இப்ப என்ன விலைவிக்கி பருப்பை கொடுத்துருப்பாவோ. கொத்தமல்லி தூள், மிளகா தூள்னு எல்லாம் உன் மருமவ அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாவோ. அப்பதானே உன் மருமவளை பத்தி மரகதக்க நல்ல பெருமையா பேசுவோம்லம்மா. ஏமா இவ்வளவு தூரம் நான் சொல்லுதேன், ஒரு ரியாக்ஷனும் இல்லாம கண்ண கண்ண உருட்டி உருட்டி கேட்டுக்கிட்டே இருக்கா? இங்க பாரு மேனகா, நான் ஒண்ணும் உன் மைனி காரிட்டு இருந்து மிளகா தூள், மல்லி தூள், பருப்பெல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு போல. ஏக்கா, நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டேலோ. எனக்கு ஒண்ணும் இப்படி ஒட்டு கேட்க பழக்கம் எல்லாம் இல்ல. நீ பேசிக்கிட்டு இருக்கதே வாசல்ல நின்னா கூட கேக்குமே. நீ உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் என் காதுல உழணும்னு தானே சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்த. இங்க பாரு மேனகா, நாங்க எல்லாம் ரக்கம் பக்கத்துல அக்கா தங்கச்சியா பழகுறவங்க தான். அதுக்குன்னு நான் யாரு வீட்லயும் போய் எதுவும் வாங்கிட்டு போக மாட்டேன். நேத்துக்கு சின்ன பொண்ணு காப்பி போடுறதுக்கு சீனி தீந்து போயிட்டுக்கா, கொஞ்சம் போல சீனி தாங்கன்னு வந்து கேட்க வந்தா. உனக்கு ஒரு ஆளுக்கு தானே, நீ எங்க வீட்லயே காப்பியை குடிச்சிட்டு போன, அவளுக்கு காப்பியை போட்டு கொடுத்தேன். அதனால அவன் கிண்ணத்தை வீட்டுல மறந்தே வச்சுட்டு போயிட்டா. அதைத்தான் கொண்டு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். பாத்தியம்மா, 2 ஸ்பூன் சீனிய மரகதக்கா கிட்ட போய் கேட்டதுக்கு காப்பியவே போட்டு கொடுத்துருக்காவோ. நம்ம இப்ப கரெக்டா சாப்பிடுற நேரமா பார்த்துதான் வந்திருக்கோம். இதே கிண்ணத்துல கொஞ்சம் போல மரகதக்கா கிட்ட உங்க வீட்டுல குழம்பு இருக்காக்கான்னு கேப்போம். அந்தால என்ன சொல்லுவோ, எங்க வீட்லயே வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம்லம்மா. போய் மரகதக்கா வீட்டுல சாப்பாட்டை ஒரு புடி புடிச்சிட்டு வந்துருவோம்மா. மரகதக்கா குழம்பெல்லாம் நல்ல ருசியா வைப்போம்மா. அவ கைப்பக்குவமே தனின்னு மைனி வேற அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாவோ. எனக்கு வேற ரொம்ப ஆசையா இருக்குமா, மரகதக்கா வீட்லயே போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம்மா. கேடு கட்டவா சரியான வலிச்சு நக்கி. இவா வீட்டுல இருந்து மட்டும் ஒரு பொருளையும் வாங்கிட்டு போயிடக்கூடாது, ஆனா அடுத்தவங்க வீட்டுல இருந்து மட்டும் எல்லா பொருளையும் நவுட்டிட்டு வந்துருவாவோ. இந்த மேனகா மானத்தை வாங்கிறதுக்குனே வாராமா. ஏத்தே இந்தாங்க காப்பி. என்ன மைனியா? காப்பி போடுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு, ஆறதுக்கு முன்னாடி குடி. எங்க மைனிக்கு எல்லாமே காமெடி தான். மைனி, நேத்து காப்பி குடிக்கிறதுக்கு சீனி இல்லாம மரகதக்கா வீட்ல போய் வாங்கிட்டு வந்தேலாமே. ஆனா இப்ப மட்டும் காப்பி போடுறதுக்கு எப்படி சீனி வந்துச்சு? பக்கத்து வீட்ல போய் களவாண்டிட்டு வந்தேன். எங்க மைனிக்கு எப்பவுமே காமெடி தான். சின்ன பொண்ணு. இக்கா, என்னாச்சு சின்ன பொண்ணு? உங்க மாமியார் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாவளா? ஏதாவது கோவப்பட்டு பேசினாவளா? என்னக்கா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. எங்க மாமியார் சிரிச்சும் பேசினாவோ, மவளை பார்த்தோன்னா கோவமாவும் பேசினாவோ, என்னன்னே எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேக்குக்கா. என் மருமவ மரகதத்துக்கிட்ட என்ன பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். சரி, எதுக்கும் சின்ன பொண்ணு 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் உஷாரா இருந்துட்டேன்னு. ஏதாவது பிரச்சனை பண்ணினாவோன்னு வச்சுக்க, ஒரு போன் அடி, நான் உடனே வந்துருவேன்னு. சரிக்கா. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன? சரிக்கா. என்ன பிரச்சனைனாலும் உடனே போன் பண்ணி சின்ன பொண்ணு. சரிக்கா. இந்த அக்காவுக்கு என் மேல இருக்கப்பட்ட அக்கறை கூட இவ 2 பேருக்கும் இருக்காதும்மா. மருமவளே, என் மேல உள்ள கோவத்துல காப்பில பேதி மாத்திரையே இல்லனா தூக்க மாத்திரையே கலந்து கொடுக்கல இல்ல. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லதே, அதனால நான் எதுவுமே கலக்கல. நிம்மதியா குடிங்க. மைனிக்கு காமெடியா பேசுறதா நினைப்பு. சேதாடி, என் மவளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசில என் மருமவ எனக்கு எதையாவது பண்ணிட கூடாது. சின்ன பொண்ணே. என்னக்கா சொல்லுங்க. இல்ல எதையோ சொல்ல வந்த மத்துக்க, அதுக்குள்ள மறந்து போயிட்டு. என்னது சொல்ல வந்ததையே மறந்துட்டேளா? ஏன் எங்க அம்மா வீட்ல இல்லாத நேரம் எங்க மைனிக்காரி எந்த நேரமும் உங்க வீட்ல தானே இருந்து பாடி பேசிட்டு இருந்திருப்பாவோ. அப்போலாம் பேசாத கதையவா இப்ப பேச போறியே? ஏதோ மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுதியே. இது சும்மா இரியாம்டி, மரகதா ஏதோ சொல்ல வந்திருப்பா மறந்திருப்பா. பேசாம இருமா, ஒரு வீட்டு வேலையும் செய்யறது கிடையாது. மரகதக்கா அவங்க 2 பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு நேரம் போவாதில்ல, அதான் மைனிக்காரி கூட உட்காந்து எந்த நேரமும் பாடி பேசிக்கிட்டே இருக்குது. இப்ப ஒரு வாரமா நீ வேற எங்க வீட்ல இருந்தியா? மைனிக்காரிக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்ல, எந்த நேரமும் அந்த அக்கா வீட்ல தான் இருந்திருப்பாவோ. இவ
ஏய் அம்மா என்ன வருத்து வராம அந்த மேனகா என்னக்கா செய்ய எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் சின்ன பொண்ணு நீ முன்ன மாதிரி இல்லாம இப்படி இருக்க? அவ பேசின பேச்சுக்கு இந்நேரம் வாயை அடிச்சு உடைச்சிருக்காண்டமா, நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்க. ஏக்கா எங்க வீட்ல இப்ப என்ன நடக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குக்கா. மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. எங்க மாமியார் இங்க இருந்து போறப்ப எவ்வளவு நல்லா இருந்தாவக்கா, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தாவோ. இப்ப என்னடான்னா அங்க இருந்து வரும்போது அப்படியே தலைகீழலக்கா மாறி வந்திருக்காவோ. அது எப்படி நடந்திருக்கும் யாது நடந்திருக்கும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குக்கா. ரொம்ப குழப்பமா இருக்கு பாத்துருங்க. மனசு பூரா ஒரே குழப்பமா இருக்கு பாத்தியாலா. அதனாலதான் இவ சொல்லதையெல்லாம் எனக்கு காது கொடுத்தே கேட்க முடிய மாட்டேங்குது. என்ன மாதிரி சொல்லிட்டு போட்டோம்னு நம்ம பாட்டுக்கு பேசாம இருக்கேன்க்கா. உங்க மாமியார் போன வீடு உன் சம்மந்திகாரி வீடுல அப்படின்னா எப்படி இருப்பாவோ? உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் உங்க மாமியார் கிட்ட சொல்லி எடுத்து அப்படியே மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. எங்க மாமியார் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என் சம்மந்திகாரி பேச்சையே கேட்க மாட்டாவுல்லக்கா. அப்படியே ஒரு வாரத்துல எப்படி எல்லாம் மாறிட்டாவோ பாத்தீங்களா. என்கிட்ட அவ வீட்டுல வச்சு சொன்னாவோ என் மவளை எப்படியாவது திருத்திடுவேன், அவளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும், அதுக்காக தான் நான் ஒரு வாரம் இங்க இருக்க போறேன்னு என்கிட்ட சொன்னவக்கா. இப்ப என் நிலைமையே தலைகீழ மாறிட்ட. அதான் உன் சம்மந்திகாரி சாமர்த்தியம். மைனி என்ன அப்படியே பாசத்துல மைனி பைனின்னு கிடக்கா. ஐயோ நிலைமை புரியாம என் மருமக வர கோவப்படுதானே. என்ன மைனி உங்க மனசுல நினைச்சிட்டே இருக்கியே? இப்படியே சாயங்காலம் வரைக்கும் நின்னு ரெண்டு பேரும் பாடு பேசிட்டே இருக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? ரெண்டு பேரும் வந்திருக்கமே, மத்தியான நேரமாச்சு, வயிறு பசிக்கு சாப்பாடு கொடுப்போமேனு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா உங்களுக்கு? எங்க அம்மா காப்பி கேட்டாவோ அந்தால எங்க ரெண்டு பேருக்கும் காப்பியை போட்டு கொடுத்துக்கிட்டு இப்படியே சமாளிச்சிடலாம்னு இருக்கீங்களோ? மருமகள அது எங்களுக்கு வயிறு பசிக்கு மத்தியா அதுதான் சொல்லிட்டு இருக்கா. இது நீங்க மேனகா வீட்டுல இருக்கேன்னு சொன்னியா, இப்படி திடுதுப்புடு வருவேன்னு எனக்கு எப்படித்தே தெரியும். இது காலையிலேயே உங்க மகன் வேலைக்கு போகும்போதே நான் மீன் கறி எல்லாம் வச்சுட்டேன். ஆனா சோறு கொஞ்சம் போல தான் வடிச்சு வச்சிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி வாரேன்னு காலையிலே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட நான் உங்களுக்கும் சேர்த்து சோத்தை வடிச்சு வச்சிருப்பேன். இப்படி திடுதுப்புன்னு வந்து நின்னுக்கிட்டு சாப்பாடை கொண்டாட நான் எப்படி சாப்பாடு தருவேன்? நாங்க வந்துதான் காமன் நேரத்துக்கு மேல ஆகுது இல்ல, வந்த உடனே ஒலைய வச்சிருக்க வேண்டியதானே. ஏய் அம்மா கையில தான் ஒரு பெரிய ஜக்கு நிறைய காப்பியை வச்சு குடிச்சிட்டு இருக்கல்ல, அதுக்குள்ள இவளுக்கு சோறு வேணுமாக்கும். இடி அவகிட்ட எடுத்துக்கிட்டு புளு புளுன்னு பேசிக்கிட்டு இருக்க. நாம வர்றது அவளுக்கு தெரியாதுலடி, தெரிஞ்சிருந்தா நமக்கு சேர்த்து சோத்தை பொங்கி வச்சிருப்பா. நாம வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது, 10 நிமிஷத்துல அவ எப்படி சோறு பொங்குவா? நான் காலையில கிளம்பும் போதே சொன்னேன் உன் மைனிகாரிக்கு ஒரு போன் போட்டு சொல்லு, அப்பதான் சோறு பொங்கி வைப்பான்னு. நீ பாட்டுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னா. இப்ப இங்க வந்து நின்னுக்கிட்டு சோத்தை கொண்டா குழம்பு கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அவ என்னடி பண்ணுவா? ஏமா ரொம்ப தான் உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. ஏன் உனக்கு வயிறு பசிக்கலையோ? உனக்காக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இடி வயிறு பசிக்கதான் செய்யும், ஆனா காப்பி போட்டு தந்திருக்கால, முதல்ல காப்பியை குடி. சோறு பொங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆவதான் செய்யும், கொஞ்சம் பொறு, அவ செஞ்சு தருவா. ஏக்கா பாத்தீங்களாக்கா, எங்க மாமியார் எனக்கு சப்போர்ட் பண்ணுதாவளா இல்லன்னா என்ன குத்தம் சொல்லி பேசுதாவளானே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்கு. உங்க மாமியார் உனக்கு சப்போர்ட் பண்ணத மாதிரி தான் இருக்கு சின்ன பொண்ணு, எனக்கு அப்படிதான் தோணுது பத்துக்க. ஏதோ மகளுக்காக உன்னை ஏசுத மாதிரி நடிக்காவோன்னு நினைக்க சின்ன பொண்ணு. காப்பியை குடிச்சிட்டு இருக்கப்பட்டவ சோறு சோறுங்கள பேசாம வீட்டுல இருந்து சோத்தை வடிச்சு பொங்கி கொண்டு வந்துட வேண்டியதானே. திமுரு பிடிச்சவக்கா என்கிட்ட ஏதாவது சண்டை இழுக்கணும் பத்தியா, அதான் அவ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா. சோறு தானே இப்ப கேட்காவா? பேசாம ஒரு டம்ளர் அரிசி தூக்கி அவ வாயில போடு, ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊத்து, அப்படியே அடுப்புல தூக்கி அவளை வை, அப்படியே சோறு பொங்கும்ல, பொங்குனாப்புல 2 கரண்டி குழம்பு தூக்கி வாயில ஊத்து, அப்படியே முழுங்கிடுவா. முழுங்கிட்டு கீழே தரையில கிடந்து உருண்டுட்டானா எல்லாம் சரியாயிரும். மரகதக்கா நீங்களா பேசுதிய, இந்த அளவுக்கு காமெடியா உங்களுக்கு பேச தெரியுமாக்கா? பின்ன என்ன சின்ன பொண்ணு, நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து சோத்தை கொண்டா குழம்பு கொண்டா அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டே கிடக்கா. என்ன இவ வச்ச ஆளா நீ? மகாராணி ஊர்ல இருந்து வருவாளா, அவ வரதுக்கு முன்னாடி எங்க சோறு குழம்பு கூட்டு எல்லாம் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமா? ஆளை பாரு ஆளை. லாரில அடிபட்ட மூஞ்சி கணக்க இருக்கா, இவளுக்கு திமிரு எடுத்த பேச்சு. உனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் இவ சம்மந்திகாரியா வாச்சிருந்தான்னு வச்சிக்க, நான் சொன்னதை சொல்லிருக்க மாட்டேன், செஞ்சிருப்பேன். ஆமாக்கா நீங்க சொல்ல மாட்டிய செஞ்சிருவிய. ஏக்கா பேசாமைய சம்மந்திகாரிய ஒரு 2 வாரம் உங்க வீட்டுல வச்சு அனுப்புங்கக்கா, அப்பதான்க்கா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். வர சொல்லி நான் என்ன வேண்டாம்னு சொல்லுவேன்? வந்த 2 நல்ல துண்ட காணும் துணிய காணும் ஓடியே போயிருவா இவ. ஐயோ ஐயோ மைனி இப்படியே பேசிட்டே இருக்காதீங்க, நாங்க 2 பேரும் காப்பியவே குடிச்சு முடிச்சாச்சு, சீக்கிரமா போய் சோத்த பொங்குங்க. இம்மா வாரம்மா சோத்தை நான் பொங்கி தட்டுவேன். சின்ன பண்ணே உன் சம்மந்திகாரி ரொம்ப அவசரப்பட்டு சோத்த கேட்டான்னு வச்சுக்க, நான் சொன்ன மாதிரி செய்யி. சரிக்கா. எங்க மாமியாருக்கு முகம் அடிக்கடி சாந்தமாவும் மாறுது, அப்படியே கோபமாவும் மாறுது. என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. சரி போவோம் சோத்த பொங்குவோம். ஏன் மரகதா ஏன் நின்னுட்டே இருக்க, உட்காரா. அதான் பிள்ளைகள் எல்லாம் பள்ளியிடத்துக்கு போயிட்டாவல்ல, அப்புறம் என்ன? பிள்ளைகள் பள்ளியிடத்துக்கு போயிட்டாவோ, இருந்தாலும் வீட்டு வேலையில நிறைய கிடக்குல. வீட்டு வேலை இருந்துன்னா வீட்ல இருந்து செய்ய வேண்டியதுனே. இப்படி பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல எல்லாம் உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருப்பாவளாக்கும். பேசாம இருட்டி, அவ காதுல விழுந்துற போது. மேனி செல்லம், யார் அது ப்ளூ கலர் வாஷிங் மிஷினை இப்படி வாசல்ல கொண்டு வச்சிருக்குது? கீதாக்கா, அது வாஷிங் மிஷின் இல்ல மரகதக்கா. இங்க பாரு கீதா, உன் திமிரு எடுத்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத, உன் நக்கல் பேச்சையும் என்கிட்ட வச்சுக்கிடாத, வெளுத்து போட மாத்துக்க. வெளுப்பியா வெளுப்பியா, அத உங்க வீட்ல நிறைய அழுக்கு துணி கிடக்கும்ல, அத போய் வெளுன்னு வெளுத்து காய போடுங்க. இங்க பாரு வார்த்தை அளந்து பேசுவதுக்க. போங்கக்கா, போய் ஒரு ஸ்கேலாவது இன்ச் டேப்பாவது எடுத்துட்டு வாங்க, நான்
உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? நீங்க என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க மனுஷன் இல்லையா? திமிரு எடுத்தவள வாயை உடைச்சிரோம் மத்துக்க. எவ்வளவு திமிரா பேசுதா அந்த கீரா. கீராக்கா அப்படிதான் மரகதக்கா கிட்ட அப்படிதான் பேசணும். இங்க பாருங்கக்கா, உங்க இஷ்டத்துக்கு என்ன ஏசதுக்கு இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது. என் உடம்பரவா சகோதரி மேனகா வீடாக்கோ தெரிஞ்சுக்கங்க. ஆமா, அப்படியே உடம்பரவா சகோதரி இவ கூட மட்டும் நீ பிறந்திருந்தேன்னு வச்சுக்க, உங்க லட்சணம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? வா, அடுத்த குடியை கெடுக்க வந்திருக்கேல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு போய் பிளான் பண்ணுங்க போங்க. என்ன வெட்டு வெட்டு வந்த நாலு முடி தலைய திருவி எடுத்துக்கணும். ஏக்கா, மரகதக்கா கிட்ட எவ்வளவு தைரியமா சூப்பரா பேசுனே தெரியுமா? என் உடம்பரவா சகோதரி உன் வீட்டுக்கு வந்த உடனே உன்ன மாதிரி எனக்கும் தைரியம் வரும்ல? ஆமாட்டி, வரும். தைரியம் தானே வரும் வரும். கூடவே உடம்பரவா சகோதரி கூட 4 வாரியலடி வாங்கத்தானே போற. வந்துட்டா இங்க மாமியார் மருமகளும் சண்டை போடுதாவளா இல்லனா மைனி சம்பந்திக்காரி சண்டை போடுதாவளான்னு நோட்ட விடுறதுக்கு. தெரு தெருவா வீடு வீடா எல்லார்கிட்டயும் போய் கதை சொல்லணும்ல. இவ இருக்க இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு தான் டென்ஷன் அதிகமாகும். பேசாம வீட்டை பார்த்து போவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சின்ன பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிடலாம். திமிரு பிடிச்சு வளவா. இவ்வளவு மாதிரி ஊர்ல 4-5 பேர் இருக்கதானே செய்தாவோ. அப்புறம் மீனு டார்லிங் என்னாச்சு? வீடு பால் காய்ச்சி போய் 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு வந்திருக்க? எங்க அண்ணனை பார்த்து 1 வாரம் ஆகுதுலக்கா. எங்க அம்மாவுக்கும் ஒரே மனசு சங்கடமா இருந்து எங்க அண்ணனை பார்க்காம. அதான் சரி ஒரு எட்டு எங்க அண்ணனை வந்து பார்த்துட்டு போலாமேன்னு எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்து பார்த்துடுங்க. ஆமா, அப்படியே என் மவளுக்கு அண்ணன் மேல ரொம்ப தான் கரிசனம். உங்க அண்ணன் ஆபீஸ்ல இருந்து சாயங்காலம் தானே வருவாங்க. கரெக்ட். எங்க அண்ணன் எப்ப வந்தா என்ன, நம்ம மத்தியானமே வந்து அங்கேயே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் பாடு பேசலாம்ல. அதுக்குதான் சீக்கிரமா வந்து பார்த்துடுங்க. அதான் நான் பார்த்தேன். சாயங்காலம் தானே உங்க அண்ணன் வருவான், சாயங்காலம் வீட்டுக்கு போலாம்னு சொன்னதுக்கு இல்ல இப்பவே போணும் போணும் என்ன கையோட இழுத்துட்டு வந்துட்டாளா. அப்புறம் எப்படி மீனு, 1 வாரம் எப்படி போச்சு உனக்கு? உங்க அம்மா உங்க வீட்ல இருந்தாவோ உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாவளா எப்படி? இப்ப உங்க அம்மா உனக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காவோ? போங்கக்கா, நீங்க வேற. நீங்க எனக்கு ஐடியா போட்டு தந்தியோ, அந்த ஐடியா படி நடந்தா கடைசில நானே எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆயி போயிட்டு. என்ன சொல்லுத மீனு? ஏன் ஐடியா ஒரு நாளும் தப்பாத. தப்பி போயிட்டக்கா. எங்க மைனிகாரி வலிக்கு உள்ளதுக்கு பதிலா எங்க அம்மாலாம் வலிக்கு விழுந்துட்டாவோ. ஆமா, அதான் எனக்கு தெரியுமா. ஐடியா தப்பானாலும் எல்லா நோக்கமும் சரியா போச்சே. உங்க அம்மா தான் உங்க மைனிகாரி மேல சந்தேகப்பட்டு அவ 2 பேருக்கும் சண்டை வந்துட்டல. மருமக கூட வீட்டுக்கு வர மாட்டேன், என் மக கூடவே நான் இருந்துக்கிடுவேன்ல உங்க அம்மா சத்தம் போட்டாவோ. போங்கக்கா, சத்தம் போட்டு என் கூட தான் இருந்தாவோ. 1 வாரமா என்ன போட்டு என்ன கண்ணு படுத்தி எடுத்துட்டாவோ தெரியுமா? என்ன சொல்லுதா மீனு? ஆமாக்கா, எங்க மாமியார் கூட என்கிட்ட இவ்வளவு வேலை வாங்கியிருக்க மாட்டாவோ. ஆனா எங்க அம்மா எனக்கு குறுக்கு ஒடிய ஒடிய வேலை வாங்கிட்டாவோ தெரியுமா? இட்லி தோசைக்கெல்லாம் மாவு ஆட்டோர்ல தான் அரைக்கணும், அப்புறம் குழம்புக்கு மசாலா எல்லாம் அம்மியில தான் அரைக்கணும்னு என்ன அரைக்க வச்சுக்கிட்டாவக்கா. ஐயோ, அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே. என்னக்கா அந்த பக்கம் திரும்பி ஏதோ சொல்லுதியே? அது ஒண்ணுல மீனு, பாவம் மீனு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அவங்க அம்மா எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாவோன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்ததுக்க. பாத்தீங்களாக்கா, நீங்க தான் என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. நான் உன்னோட உடன்பிறவா சகோதரி இல்ல, அப்ப உன் மேல எனக்கு தானே அக்கறை அதிகமா இருக்கும். உன்னை பத்தி நான் தானே கவலைப்படுவேன். சரிதான்க்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். என் உடன்பிறவா சகோதரியே நீங்க தான். சரி, அண்ணனை பாத்துக்கிட்டு எப்ப வீட்டுக்கு கிளம்புறதா ஐடியா? கிளம்பணும் கிளம்பணும். நான் நினைச்சதுல முடிக்காம கிளம்ப மாட்டோம்ல. என்ன சொல்லுத மீனு? என்னது நினைச்சத முடிக்காம கிளம்ப மாட்டாளா? என்னதான் சொல்லுதானிக்கு அப்பமே? ஏக்கா, இனி நான் எங்க வீட்டுக்கு போனோம்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டேன். யார் மேல இப்படி சொல்லுதா? உங்க அம்மா உன் கூட தானே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. போங்கக்கா, நீங்க வேற. இந்த 1 வாரம் நான் பட்ட அவஸ்தையே போதும். எங்க அம்மாவை எப்படி நாங்க வீட்டுல விட்டுட்டு தான் நான் போவேன். இனிமேல என்னால அந்த அவஸ்தையெல்லாம் தாங்க முடியாதுமா. ஆனா எங்க அம்மாவை நாங்க விட்டுட்டு போனா எங்க அம்மாவும் எங்க மைனிகாரியும் பேசக்கூடாது. என்னது, அவ 2 பேரும் பேசக்கூடாதா? ஆமாக்கா, அவ 2 பேரும் ஒத்துமே இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணேன். ஆனா எல்லாம் சொதப்பிட்டலாக்கா. இப்ப நான் எங்க அம்மாவங்க விட்டுட்டு போனா எப்படியும் 2 பேரும் ஒத்துமே ஆயிருவாவோ. அப்படி நான் விட்டுட்டு போக மாட்டோம்ல. அடி பாவி, என்னமெல்லாம் சொல்லிக்கிட்டு கைவா. எப்படியாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எங்க அம்மாவுக்கும் என் மைனிகாரிக்கும் சண்டைய மூட்டி விட்டுறணும்க்கா. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. கூடுமான வரைக்கும் மாமியார் மருமகளை அடிப்படி சண்டை போடணும். அப்படி சண்டை போடதை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அங்க இருந்து கிளம்புவேன். அடி பாவி, இவெல்லாம் என் மவளா? என்னென்ன பேச்சு பேசுதா? நானும் என் மருமகளும் சண்டை போட்டுக்கிடணுமா? மீனு, உங்க அம்மா பக்கத்துல உட்காந்து நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்காத. வா, நம்ம வெளியே போய் உட்காந்து பேசுவோம். சரிக்கா. அடி பாவி மவளா, இப்படியே விட்ட புத்தி உள்ளவளா நீ இருக்கியே. உன்னை பத்தி இவ்வளவு நாளா நான் புரிஞ்சுக்கிடாமலா இருந்துட்டேன். இவ்வளவு நாளா என் மருமக தான் சண்டை போடுதா, என் மவ ரொம்ப நல்லவன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திமிரு பிடிச்சவ. உன்னை எப்படியாவது திருத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா